தமிழகத்தில் பாஜக ஒரு காளான் என்றும் அண்ணாமலை நாவடக்கி பேச வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுப்பையா நடத்திய கலந்துரையாடலை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். அண்ணாமலை குறிப்பிடும் பொழுது தமிழிசை அவர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த மூத்த தலைவர் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே தமிழிசைக்கு எதிராக ஒரு போக்கை பாஜக கடைப்பிடிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு தமிழிசை பற்றியுள்ள ஒரு பண்பாடு, ஏன்னா முதல்ல ஒரு பண்பாடு வேணும். ஒரு பண்பாடு இல்லாத திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு அரசியல் நாகரிகம். ஏன்னா அரசியல் நாகரிகம் போது பொதுவாக ஒரு அரசியலில் நீண்ட நிறைய பாரம்பரியம் இருந்தால் தான் அந்த பண்பாடே வரும். அது ஆனால் ஒரு போலீஸ்காரனை திடீர்னு 3 வருஷம் தான் அது இருக்குது இந்த அரசியல் அனுபவம். அப்போ போலீஸ்கார் அது எப்படி இருப்பாங்க? பொதுவாகவே அந்த ரஃப் அண்ட் டஃப் தான். ஏன்னா அந்த ரஃப் அண்ட் டஃப் அரசியல் ஏற்படுது. அரசியல் ஒரு பக்குவமின்மை, அந்த பக்குவமின்மை பொறுத்தவரை அண்ணாமலை கிடையாது. இப்போ சொல்கிறார் அதிமுக 4ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் சொல்லி அதிமுக குறிப்பிட்றாரு. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பெரிய ஆலமரம் அதிமுக அவர் 4ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் சொல்லி சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவங்க நோட்டாவை கீழே போடுறவங்க, அவங்க பேச்செல்லாம் ஒரு பெருசாக பொருட்படுத்த வேணாம். 1 கோடி ஓட்டு தனியாக நின்று நாங்கள் வாங்கியிருக்கோம். தேமுதிக நின்று எங்களோட பெரிய கூட்டணி கிடையாது, 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம். ஸோ வர தேர்தலில் பார்க்க போகிறார் அவர். அதனால் பார்க்கட்டும், கண்டிப்பாக ஆட்சி பிடிப்போம். ஒரு மகத்தான வெற்றி எங்கள் தலைமையிலான அது கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். முன்னாள் மத்திய அமைச்சர் எல்முருகன் கூப்பிடும்போது சொல்கிறாரு, எங்களால் தான் அவங்க எதிர்க்கட்சியாக கூட அதிமுக வர முடிஞ்சது இல்லை, எதிர்க்கட்சியாக கூட அதிமுக வந்திருக்க முடியாதுங்கிறாரு. அவருக்கு என்ன பதில் சொல்லணும்? இது ஒரு கேலிக்குரிய ஒரு பொருளாக தான், அவருடைய நகைச்சுவை தான் நிச்சயமாக எடுத்துக்க முடியும். அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சிச்சி இப்படி ஒரு மனுஷனா அப்படி தான் அவரை பற்றி நினைக்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு மத்திய அமைச்சராக இருந்துட்டு ஒரு வரலாற்று உண்மையை பார்த்தீங்கன்னா 31 வருஷம் கட்சி ஆண்டிருக்கு. கிட்டத்தட்ட 52 வருஷம் கட்சிக்கு எவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி இது. அதனால் தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி நேற்று பெய்து முளைத்த காலம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட எல்லோருக்கும் நிழல் தர ஆலமரம். அதனால் இந்த ஆலமரம்ன்றது காலங்காலமாக வாழக்கூடியது. காலம்லாம் காணாம போயிடும். இன்னொரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் குறிப்பிடும்போது சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு எளிமையான தலைவர், அது ஒரு சிறந்த இருக்கக்கூடிய ஆளுமைக்கு ஒரு தலைவராக தென்படுறாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு. யதார்த்தன்றது பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் மாறாதில்லை. அதனால் அவர் எளிமையானவர். அதான் கிளைக்கழக செயலாளர் ஒரு முதலமைச்சர்கள் வந்திருக்காரு. அண்ணாமலை புசுக்கில் அவர் 3 வருஷமாக 3 வருஷம் இவ்வளோ பேசுகிறிய 52 வருஷம் நாங்களாம் சரிதானே, 31 வருஷம் ஆண்ட எப்படி இருக்கும்? எங்கள் உடம்புலேயும் திமிரு தாசி இருக்குது, இது இருக்குது. ஆணவத்தோடு பேசக்கூடாது. இன்றைக்கி அண்ணாமலை அடக்கி வாசிக்கணும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே ஏற்பட்ட கடும் வார்த்தை மோதலை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி குறித்த கருத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எத்தனை பேர் முன்னணி தலைவர் இருந்தாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ பணியில தலைவர் பதவி பெற்றார். ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை உழைக்காமல் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு வந்ததாக விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி குறித்து கடுமையாக விமர்சித்தார். இது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அண்ணாமலைக்கு எதிரான வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மை கிழித்தெறியப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடைபெற்ற போராட்டத்தில் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற அதிமுகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது இருதரப்புக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி குறித்த தனது கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அதிமுகவினர் தனது உருவ பொம்மையை எரிப்பதாக குறிப்பிட்ட அவர் எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றி பேசியது சரியா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேனா. நீங்கள்லாம் அப்படியே சொல்லலாம், டெய்லி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம், தற்குறின்னு சொல்லலாம், படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம், நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம், ஆட்டை வெட்டலாம், இதெல்லாம் பண்ணுவீங்க. நான் அப்படியே உட்காந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணே சாரிங்க அண்ணே, உங்களுக்கு 40 வயசு அனுபவம் இருக்குது, சாரிங்க அண்ணே எனக்கு 3 வருஷம் தான் இருக்குது சொல்றதுக்காக நான் வரல சார். அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு. 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி அண்ணன் பேசின பேச்சு சரியா? இந்த விவகாரத்தினால் அதிமுக பாஜகவிடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் அண்ணாமலை லண்டன் செல்கிறார். எனவே இந்த மோதல் போக்கு தொடர்ந்து நீடிக்குமா அல்லது தணியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.